தவறி விழுந்துருச்சு. தவறுது கூட நல்லதுதான். எடுத்துக்கோ எடுத்துக்கோ வசு. பரவாயில்ல மேடம். வசு அம்மா ரூமுக்குள்ள போயிருக்கா. என்ன நடக்குன்னு தெரியல. இப்படியாவது கண்டுபிடிக்கணும் உத்தமன். தம்பி, நான் மேடம்க்கு சுடுதண்ணி கொடுக்கற மாதிரி போய் உள்ள என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வருவா. குட் ஐடியா. போங்க போங்க போங்க. போயிட வேண்டியதான். உனக்கு பணமா கொடுத்தா நீ வாங்க மாட்டேன்னு தான். அதோட 10 கோடி கேஷ் கொடுக்கறதுல எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. அதனாலதான் உனக்கு இத சேவிங் ஃபண்டா கொடுத்திருக்கேன். மேடம், என்னம்மா? நீங்க சுடுதண்ணி குடிக்கிற டைம் ஆச்சு. கொடுங்க. சரி, நீங்க போங்க. ஓகே மேடம். தம்பி. என்ன உத்தமன்? தம்பி, நேத்து சின்ன தம்பி சொன்னது உண்மையாயிடுச்சு. மேடம் வசு மேடத்துக்கு 10 கோடி ரூபாய் பணம் கொடுத்திருக்காங்க. 10 கோடி ரூபாவா? பாத்தீங்களா உத்தமன்? வசு மேல எவ்வளவு அன்பு இருந்தா எங்க அம்மா பணம் கொடுப்பாங்க. உத்தமன், எங்க அம்மா நைட்டு திட்டுற மாதிரி திட்டிட்டு இப்ப வசுவை எப்படி கவனிக்கிறாங்க பாருங்க. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல தம்பி. ஆனந்த் தம்பி என்ன சொன்னாரு? முதல்ல புடிச்சத கொடுப்பாங்க, அப்புறம் செம்மையா அடிப்பாங்க தம்பி. வசுக்கு பணமே பிடிக்காத உத்தமன். அம்மா பணம் கொடுத்தது ஓகே, ஆனா அது வசு வச்சுக்க மாட்டாளே, திருப்பி கொடுத்துருவாளே. வசு மேடத்துக்கு பணம் பிடிக்காதுதான், ஆனா 10 கோடினா பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. 10 கோடியா? ஆமா தம்பி. கிழவியை ஒட்டி கேக்குது உத்தமன். இந்த கொசு தொல்லை தாங்க முடியலையே. 10 கோடினா எத்தனை? இப்ப பாருங்க நான் எப்படி சமாளிக்கிறேன்னு. என்னடா சரி, அம்மா வந்து வசுந்தரா மேடத்துக்கு 100 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்களா? என்னது? ஆட்டக்காரிக்கு வீல் சேர் 100 கோடி கொடுத்திருக்கா? சாஞ்சுதா? சூப்பர் 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 உத்தமன். எது? 100 கோடியா? எதுக்கு 100 கோடி? ஏன் 100 கோடி? ஒண்ணுமே செய்யாதவளுக்கு இவ்வளவு பணமா? ஐயோ ஐயோ ஐயோ, கொடுமையா இல்ல இருக்கு. விடமாட்டேன் விடமாட்டேன். இப்பவே என்னன்னு கேக்குறேன், இப்பவே கேக்குறேன். 100 கோடி. உத்தமன், இப்படி பண்ணிட்டீங்களே உத்தமன். என்ன தம்பி? இப்ப பாட்டி போய் அம்மா கிட்ட கேட்டாங்கன்னா என்ன பண்றது? ஐயோ தம்பி, நீங்க வேற 100 கோடின்னு உளறி வச்சிட்டீங்க. இப்ப மாட்ட போறோம். தம்பி, இந்த குண்டம்மா வெளியில தான் வீராப்பு, அம்மா கிட்ட போனா பம்மிடும். உங்களுக்கு சொன்னா புரியாது, என் கூட வாங்க. அட வாங்க போங்க. 100 கோடி? ஆறுடா அது. ஐயோ இனியா, அடியே இனியா, நாம மோசம் போயிட்டோம்டி, மோசம் போயிட்டோம். என்ன பாட்டி சொல்ற? ஐயோ ஆமாண்டி, இந்த வீல் சேர் வசுவுக்கு 100 கோடி அள்ளி கொடுத்திருக்காண்டி. என்னது 100 கோடியா? என்ன பாட்டி சொல்ற? இத நான் விட மாட்டேன்டி, இத நான் விட மாட்டேன். என்னன்னு கேட்டுட்டு போன் பண்றேன். நீ போனை வெயி, நான் கேட்டுட்டு அப்புறம் சொல்றேன். நடுவுல போன் பண்ணி தொலைக்காத. பாட்டி, 100 கோடியா? 100 கோடி அடி உனக்கு இருடி. வரேன்டி. ஒண்ணு இல்லாத அவளுக்கு 100 ஐயோ, இந்த வீல் சேர் சில சமயங்கள ரிவர்ஸ் கியர் போட்டுருமே, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையே. இங்க பாரு வசுனா. ஏமா முதலாளி அம்மா? என்ன? அது ஐயோ பயமா இருக்கே. அது அந்த நியூட்டன் வந்துச்சே, அது உங்களுக்கு சுடு தண்ணி கொடுத்துச்சா இல்லையா? எனக்கெல்லாம் வேண்டாம் மேம், உங்களுக்கு தான் ஜூஸ். கொடுங்க. அவங்க வேலையை அவங்க கரெக்டா தான் பாக்குறாங்க. ஆமாமா, பாக்குறவங்க கரெக்டா இருந்தா எல்லா வேலையுமே கரெக்டா தான் நடக்கும். வெட்டி வேறு வாசம், பெடல புள்ள நேசம். என்னது இது? அது முட்டை. ஐயோ, அது நீங்க தாமரைப்பூ போட்ட சாரி கட்டிருக்கீங்கல்ல, அதான்.
என்ன ஏதேதோ பேசுறீங்க? ஆ, அது பாட்டி டயட்ல இருக்கும்போது பாட்டு பாடக்கூடாது. அதையெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஆமா அது முதல் மரியாதையில வர பாட்டுமா. 1000 இருந்தாலும் எனக்கு உங்க மேல மரியாதை ஜாஸ்தி. அர்ஜுன் தம்பிக்கு கொடுக்கற மரியாதையை விட நான் உங்களுக்கு மரியாதை அதிகமா கொடுப்பேன். அதனாலதான் முதல் மரியாதையில இருந்து ஒரு பாட்டை அப்படி எடுத்து விட்டேன். ஏ வசு, சும்மா என்னையே பாத்துக்கிட்டு இருக்கே, நீ எடுத்து சொல்ல இந்த பாட்டியோட பாசத்தை சொல்லு. சும்மா உனக்கு இந்த ரியாக்ஷனை தவிர வேற எதுவுமே தெரியாதே. நாமளே சமாளிப்போம். முதலாளி அம்மா, இன்னைக்கு உங்க புடவை கூட ரொம்ப நல்லா இருக்கு. கட்டினவங்க கட்டுறதா இருந்தா முட்டா போட்ட புடவை கூட சரியா இருக்கும். அதெல்லாம் இருக்கட்டும். இனி அவங்களுக்கு வயித்து வலின்னு சொன்னாலே எப்படி இருக்கு இப்போ? ஐயோ, அது நெத்தி பொட்டுல சுத்தியல் அடிச்ச மாதிரி இருக்கு. வயித்து வலின்னு தலைய பிடிக்கிறீங்க? உங்களுக்கு வயசாயிடுச்சு. ஒரு கம்ப்ளீட் செக்அப் பண்ணணும். ஆ, ஆமா மேடம். பேதி மாத்திரை ஒரு 3 நாளைக்கு கொடுத்து கம்ப்ளீட்டா வயிறு க்ளீன் பண்ணணும். ஆனா சில சமயம் என்னன்னா பேதி நிக்காம போயிட்டே இருக்கும். அதனால ஹார்ட் அட்டாக் வரதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால தான் பாட்டிக்கு கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சிட்டே இது பாரு, ஒரு மண்ணாங்கட்டி எனக்கு வேணாம். அது எதுவுமே எனக்கு வேணாம். நீ இந்த முதலாளி அம்மாவுக்கு வெந்நீர் குடுக்கற வேலையை மட்டும் பார்த்தா போதும். அப்பா, காஞ்சி போன வயித்தோட காஞ்சிபுரத்துக்கு போலாம். ஊன்னு கைலாசத்துக்கு போக முடியுமா? ஓ, தள்ளு சொல்ல வந்தது சொல்ல விடாம. ச்சே. நீ போமா, அவங்க அப்படிதான். தேங்க்யூ மேடம். மேடம், நீங்க பணம் கொடுக்கதா என்ன வர சொல்லிருந்தீங்களா? ஒரு நாள் முழுக்க என் கூட இருக்கணும்னு சொன்னீங்களே. ஆசைப்பட்டு உன்னை கூப்பிட்டனா என்ன விஷயம்னு சொல்ல மாட்டேனா? சாரி மேடம், ஒரு ஆர்வத்துல கேட்டுட்டேன். மத்தியானம் லஞ்ச் உங்களுக்கு என்ன சமைக்கட்டும்? உனக்கு என்ன பிடிக்குமோ அதையே செய்யுமா. உனக்கு பிடிச்சது எனக்கும் பிடிக்கும். சரிங்க மேடம். ஹெல்ப்புக்கு அந்த டெஸ்ட் எடுக்க வந்த பொண்ணுங்களை வச்சுக்கோ. நல்ல பொண்ணுங்க மாதிரி தான் தெரியுது. சரிங்க மேடம். ம். வசு வரா உத்தமன். பாத்துட்டா. ஐயோ, ஏய் கும்மு, இந்த பூஜை ரூம் ரொம்ப அழகா இருக்குடி. இங்க என்ன பண்றீங்க? ஐயோ, இங்க வாங்க. போடி வாடி. ஐயோ, வயிற பாரு நல்லா. நைட்டு வாத்து பிரியாணிடி. 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? நாங்க 2 பேரும் சேர்ந்து வீட்டெல்லாம் சுத்தி பார்த்தோம். உங்களை பார்த்தா டெஸ்ட் பண்ண வந்தவங்க மாதிரி தெரியலையே. இங்க நடக்கிறதெல்லாம் உளவு பாக்குற மாதிரி தெரியுது. ஐயோ மேடம், உணவு கொடுக்க வந்தவங்கள உணவு பார்க்கறேன்னு சொல்றீங்களே, இது நியாயமா? சாரி. இங்க பாருங்க, யாரா இருந்தாலும் என்ன தொட்டு பேசுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. மேடம், அது ஒண்ணு இல்ல மேடம். நசரியாவுக்கு தொட்டு மேனியான்னு ஒரு பழக்கம் இருக்கு. அவ யாரையாவது தொட்டு பேசினாதான் அவளுக்கு பேசின மாதிரி இருக்கும். வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி, மேடம் உங்க 2 பேரையும் எனக்கு சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண சொன்னாங்க. மேடம், அதுக்கு தானே காத்துக்கிட்டு இருக்கோம். சொன்னாங்க. உங்களுக்கு என்ன பண்ண சொல்லுங்க? வெங்காயம் வெட்டணுமா, பூண்டு உரிக்கணுமா, அரிசி கழுவணுமா, இல்ல வீட்டை கூட்டி பெருக்கி சாணி மொழுகணுமா? ஓ, நீங்க அதையும் செய்வீங்களா? ஓ, நல்லாவே. இத பாருங்க வசு மேடம், உங்களுக்காக நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். நீங்க மட்டும் சொல்லுங்க, இந்த உலகத்தை வளைச்சி புடிச்சி நசுக்கி உங்க காலடியில வைப்போம். நீங்க பேசுறதெல்லாம் ஏதோ லவர் கிட்ட பேசுற டயலாக் மாதிரியே இருக்கு. ஐயோ, இங்க பாருங்க, நீங்க மேடம்க்கு டெஸ்ட் எடுக்க வந்திருக்கீங்க. எனக்கு இப்போ ஹெல்ப் பண்ண போறீங்க. தட்ஸ் ஆல். தேவையில்லாத பேச்செல்லாம் வேண்டாம். ஓகே, நான் சொல்றத மட்டும் செய்யுங்க. அதுக்கு என்ன மேடம், நீங்க சொன்னா நசுரு தட்டா அவசியம். நீங்க என்னன்னு மட்டும் சொல்லுங்க. கிச்சனுக்கு வாங்க. வந்துட்டேன். சாரி 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 மேடம். முதல்ல இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா கழுவுங்க, அப்புறமா கட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே எனக்குமே ஓகே தான். காய்கறி கழுவுறதுக்கு சோப் தாங்க. சோப்பா? சோப் எதுக்கு? காய்கறில சோப் போட்டு கழுவணும். காய்கறியை கழுவ சோப் எதுக்கு? சும்மா தண்ணிலேயே கழுவுங்க. பேசுறவன் கேனா கேக்குறவ கேனச்சியா? போடி. மூளை இல்ல போல இருக்கே. காய் கழுவ சோப் எதுக்கு? இது கொரோனா காலம். காய்கறிக்குள்ள கொரோனா இருந்தா சோப் போட்டாதானே கொரோனா சாவும். ஆமா, நீங்க எதுக்கு எல்லாத்துக்கும் கேள்வி கேக்குறீங்க? உங்கள மாதிரி அறகுறையெல்லாம் கேள்வி கேட்காம என்ன பண்றது? பாட்டி, இவங்க சொல்றது கூட நல்ல விஷயம்தான்.
இவங்க சோப்பு போட்டே கழுவட்டும். பாத்தீங்களா மேடம் நச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. நஸ்ரியா, கும்தாஜ், நீங்க வேணா பர்தாவை ரிமூவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும். ஓகே. என்னடி கும்தாஜ்? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமாஸுக்கு போகணும். கைட்ட முடியாது. மறந்துட்டியா? ஆமாடி. மேடம், நாங்க எங்க வீட்ல மட்டும் தான் பர்தா கைட்டுவோம். வெளியில கைட்ட மாட்டோம். ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். நான் உங்க வசதிக்காக தான் சொன்னேன். இவனுங்க பண்றதெல்லாம் பார்த்தா ஏதோ டவுட்டாவே இருக்கே. வைத்தியம் பண்ண வந்த மாதிரியே தெரியலையே. ஏண்டிமா நர்ஸ் புர்ஸ், நீங்க 2 பேரும் ஒரிஜினல் தானா? என்ன இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டீங்க? ஆம்பூர் பிரியாணி எந்த அளவுக்கு ஒரிஜினலோ அந்த அளவுக்கு நாங்களும் ஒரிஜினல் தான். வேணும்னா எங்களை பத்தி ஆம்பூர்ல வந்து கேட்டு பாருங்க. ஐயோ 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 ஐயோ, ஆம்பூரா? அப்ப பிரியாணி செய்யுங்கடி. ஐயோ, சீக்கிரமா செஞ்சுட்டு கூப்பிடுங்க. நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. இன்னைக்கு ஒரு பிரியாணி ஒரு கட்டு கட்ட வேண்டியதுதான். இத சோப்பு போட்டு கழுவுறதுக்கு பதிலா வாஷிங் மிஷின்ல போட்டா ஒரு ஐடியா வேலை ஈஸியா சீக்கிரம் முடிஞ்சிடும்ல. சூப்பர் ஐடியா டி. இதோ உடனே போறேன். ஏய் இருடி நான் சும்மா சொன்னேன்டி. ஐயோ, இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாரோ. வசுவை பாத்தீங்களா? என்ன தம்பி? ஆபீஸ்ல ஃபைல் பார்க்கும்போது ஒரு அழகு, இங்க சமைக்கும் போது வேறொரு அழகு. என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர் கொட்டிய அழகு. ஐயோ தம்பி, இது வேற மாதிரி இருக்கு. ஏன் உத்தமன், எதுக்கு இப்படி சலிச்சுக்கிறீங்க? உன் சமையலறையில் நான் உப்பா சக்கரையா? தொடப்ப கட்ட. உத்தமன், வசுவோட சின்சியாரிட்டியை பாத்தீங்களா? என் பாட்டை கூட கவனிக்காம சமைச்சிட்டு இருக்கா. இப்படி கேவலமா பண்ணா எப்படி தம்பி கவனிப்பாங்க? கொஞ்ச நேரம் பேசாம இருங்க தம்பி. முதல்ல அம்மா மனசுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்காம அதை விட்டுட்டு வசு மேடம் பார்த்து ஜொல்லு விட்டுட்டு இருக்கீங்க. இப்ப என்னதான் பண்ண சொல்றீங்க? என்ன? வசு மேடம் சூப் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை எடுத்துட்டு போய் அம்மா கிட்ட குடுக்கற மாதிரி கொடுத்து அவங்க கிட்ட பேசி பாருங்க. ஏதாவது ஒண்ணு தெரிய வரும்ல. சூப்பர் ஐடியா உத்தமன், அப்படியே செய்யறேன். செம்ம ஸ்மெல்லு. சூப் இங்க இருக்கு. அத்தா, சூப் ஸ்மெல் இங்க வரைக்கும் வருது. அந்த மிளகு மசாலா ஸ்மெல் எல்லாம் சும்மா பயங்கரமா அடிக்குது மேடம். சூப் உங்களுக்கு இல்ல மேடம். எனக்கு தெரியும், அதான் நானும் சொன்னேன். மேடம், நான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணவா? என்ன? இந்த சூப்பை நானே போய் மேடமுக்கு தரேன். சரி தாங்க. மேடம், சூப் டெய்லி காலையில சூப்பு குடிக்கணும் மேடம். மேடம், நான் ஒண்ணு கேட்டா நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? கேளு நஸ்ரியா. சமைச்சிட்டு இருக்காங்களே வசுந்தரா மேடம், அவங்க உங்க வருங்கால மருமகளா மேடம்? இல்ல, அவ எங்க கம்பெனியோட எம்டி. ரொம்ப நல்ல பொண்ணு, விசுவாசமானவ. துளி கூட கர்வமே இல்லாம எல்லாரோடையும் அவ நல்லா பழகுவா. ஆபீஸ்ல எப்படினாலும் அந்த நினைப்பு கொஞ்சம் கூட இல்லாம வீட்டையும் என்னையும் ரொம்ப நல்லா பாத்துக்குவா. ஆனா என் பையன் சின்ன புள்ளையா இருந்தப்ப ஒரு பொண்ணு அவன் உயிரை காப்பாத்திருக்கா. என் பையனோட ஹார்ட் ஃப்ரெண்ட் அவ. அந்த பொண்ணதான் என் அர்ஜுனுக்கு கட்டி வைக்க போறேன். அவளும் இங்கதான் இருக்கா. பேரு இனியா. இப்ப அவ கோயிலுக்கு போயிருக்கா. அம்மா வசுவை வெறும் ஸ்டாஃபா தான் வச்சிருக்காங்க. பணம் கொடுத்து பாராட்டினாலும் வசு எம்டிங்கிறத தாண்டி அம்மா மனசுல வேற எந்த எண்ணமும் இல்ல. வசு வெறும் ஸ்டாஃப் இல்ல, இந்த வீட்டோட மருமகன்னு எப்படி புரிய வைக்கிறது? என்னம்மா நஸ்ரியா, திடீர்னு சைலண்ட் ஆயிட்ட? வசு கூட பழகி பாரு. நான் சொன்னது உண்மைன்னு உனக்கே புரியும்.
உனக்கும் அவளை ரொம்ப பிடிக்கும். இல்ல மேடம், உங்களை இவ்ளோ நல்லா பாத்துக்கறாங்களே, அதனால தான் அப்படி கேட்டேன். ஐயோ, இதெல்லாம் என் தலை எழுத்து. இது வரைக்கும் என் வாழ்க்கையில மாவு ஆட்டினதோ மாவு பிசைஞ்சதோ சரித்திரமே கிடையாது. இன்னைக்கு நிலைமை இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே வச்சு பிசைறேன் பாரு. ஆ, ஐயோ. 3 4 5 உங்க ராசியான நம்பரா? இங்க பாருங்க, கிச்சன்ல தேவையில்லாத பேச்செல்லாம் வச்சுக்காதீங்க. வந்து வேலையை மட்டும் பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க போலாம். ஆ, தள்ளுங்க. இப்படிதான் கழுவணுமா? வசுந்தரா மேம், நீங்க அரிசி கழுவும் போது ஆத்துல ஐரு மீன் பிடிக்கிற மாதிரியே இருக்கு. ஏய் நர்ஸு, நீ ஐரு மீனை முதல்ல பாத்திருக்கியா? பெருசா பேச வந்துட்டா. அது இல்ல பாட்டி, வசுந்தரா மேடமோட விரலே மீன் மாதிரி இருக்கு, அதான் சொன்னேன். இது பாருங்க நஸ்ரியா, கிச்சன்ல அனாவசிய பேச்செல்லாம் வேணாம். அப்புறம் டேஸ்ட் குறைஞ்சிரும் சமையல்ல. ஓகே. இவ அப்படியே உப்பு உரப்புல பெரிய ஸ்பெஷலிஸ்ட். பெருசா பேச வந்துட்டா. ஏய் பாட்டி, அவங்க கிடக்குறாங்க நஸ்ரியா. உங்களுக்கு அரிசி கழுவ தெரியுமா? சத்தியமா தெரியாது. நீங்க கத்து கொடுங்க, நான் கத்துக்கிறேன். ஏண்டி நர்ஸுங்களா, இது கூட உங்களுக்கு தெரியாதா? பாட்டி, நாங்க நர்ஸ் இல்ல, ஆர்த்தாலஜிஸ்ட். இப்படி பர்தாவை போட்டு வைத்தியம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கையில ஊசி போடுறதுக்கு பதிலா காதுல போட்டுருவீங்க. உங்களுக்கு வாயில தான் ஊசி போடணும். ஆ? ஏய், ஏன் வாயில எதுக்கடி ஊசி போடணும்? உன் வாயில போட்டுக்க. ஐயோ, அது இல்ல பாட்டி, வாயில ஊசி போட்டா டேஸ்ட் நல்லா தெரியுமா? இது லேட்டஸ்டா வந்திருக்க இன்ஜெக்ஷன். என்னடி சொல்ற? ஆமா பாட்டி, உங்களுக்கு அப்புறமா விவரமா சொல்றேன். ஆ, 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 சொல்லு சொல்லு. நஸ்ரியா, அங்க என்ன வேடிக்கை? சாரி சாரி. இங்க கவனிங்க. நீங்க சொல்லுங்க வசுந்தரா மேடம், நான் அதே மாதிரி செய்றேன். இது பாருங்க, தண்ணியில அரிசி இருக்குல்ல, ஆமா மேடம், அளவா மிக்சிங் பண்ணிருக்கீங்க. என்னஸ், இந்த நேரத்துல இஸ்ஸு உஸ்ஸுன்னு பண்ணிக்கிட்டு இருந்தா எனக்கு ஒரு மாதிரியா இருக்குடி. கும்டாஜ், வசுந்தரா மேடம் பாடம் நடத்தும் போது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சரி நஸ். இது பாருங்க, இப்படி அரிசிக்குள்ள கைய விடணும். அரிசியை இப்படி மெதுவா அள்ளணும். இப்படி மெதுவா பாத்திரத்தை ஆட்டினா சீக்கிரம் வேலையை முடிங்கடி. எங்க நஸ்ரியா, நீங்க பண்ணுங்க ஓ, பாப்போம். பண்ணலாமே. ம், ஸ்டெப் ஸ்டெப்பா சொல்லித்தாங்க. ஓகே. ம். ஆ, முதல்ல தண்ணி பிடிக்கணும். ஓகேங்க. ஆ, இப்போ கையை இப்படி உள்ள விடணும். ஓகே. ஐயோ நஸ்ரியா, ஏன் கைய பிடிக்க கூடாது? அரிசிய மெதுவா அள்ளணும். அது உங்க அரிசி கழுவுற வித்தைய உங்க கையில இருந்து என் கைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ம். கண்ணா